Vanakkam and welcome back. Inniki full day, so we'll be training back, traps and biceps. மசில் ட்ரைனிங்கில் ரெண்டு வகையான மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து புஷ் புல் லெக்ஸ் அண்ட் ஒன்று வந்து ப்ரோ ஸ்ப்ளிட். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அந்த ப்ரோ ஸ்ப்ளிட். ஒரு வாரத்தில் ஒரு முறை தான் ஒரு மசில் குரூப்பை ட்ரெயின் பண்ணுற மாதிரி. பட் இந்த புஷ் புல் லெக்குங்கிறது புஷ் இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு 4th day or 5th day அகைன் யூர் கமிங் பேக் டு த புஷ் ஒர்க் அவுட். அதாவது யூர் குரூப்பிங் த மசில். இப்போ இன்றைக்கி நம்ம புல் டே பண்ணுறோன்னா இன்றைக்கி நம்ம பேக், ட்ராப்ஸ் அண்ட் பைசப்ஸ் 3 மசிலையும் ட்ரெயின் பண்ணுறோம். And again we'll be doing in the 3rd or 4th day in this routine. So we will start off with some basic training and basic stretching, and then we will go for pull-ups. Adukapram we will start weight training. The first step to any workout, proper stretching, injury avoid பண்றதுக்கு. So நம்ம lats and torso-வை நம்ம free up பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ்னால and arm rotations எல்லாம். We are starting off with pull-ups. ஒரு 50 ரெப் பண்ணுறோம் வேறு grip வச்சு. இப்போ ஒயிட் grip நார்மல் pull-ups பண்ணுறேன். அதில் ஒரு 2 செட்டு. இப்போ க்ளோஸ் grip எடுத்து ஸ்டாகர்டு pull-ups பண்ணுறோம். இது லோவர் லேட்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ ஸ்ட்ரிக்டான pull-ups பண்ணுறோம். கால்லேருந்து எந்த மொமெண்டமும் எடுத்துக்கல, பியூர்லி ஃப்ரம் லேட்ஸ். இப்போ அந்த pull-ups பாரை மாற்றி வச்சுக்கிறோம். Now we can try inverted upside down pulls. இதை டஃப்பாக ஃபீல் பண்ணுறவங்க காலை குறுக்கிக்கிட்டு இந்த மாதிரி புல் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு நல்ல புல்-அப் நார்மலாக. ஸோ டோட்டலாக ஒரு 50-60 புல்-அப்ஸ் பண்ணிவிட்டு we are heading to lat pull downs. இந்த மாதிரி மிஷினில் we are hooking up the bar. We are taking a wide grip, thighs properly rested against the foam padding. We are leaning back and pulling it towards the chest. 3 sets of 10 to 12 reps. A small variation, alternating lat pull down, so we can individually target each side. அதே எக்யூப்மெண்ட்டில் இந்த மாதிரி சீட்டட் ரோஸ் பண்ண முடியும். we are taking a neutral grip and doing it 2-3 sets. இப்போ grip சேஞ்ச் பண்ணிட்டு நாம் அதில் ஒரு 2 செட் பண்ணுறோம். இந்த மசிலை வேறு விதமாக வேறு ஆங்கிள்லேருந்து டார்கெட் பண்ணலாம். லேட் புல் டவுன்ஸில் இன்னொரு வேரியேஷன் இருக்குது, அண்டர்ஆர்ம் grip. இது லோவர் லேட்ஸை நல்லா டார்கெட் பண்ணும். எப்போவுமே ஒரு ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டு மூமெண்ட் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் மெயின்டைன் பண்ணும். ஜிம்மில் இருக்க மாதிரி வீட்டில் டீ பார் ரோஸ் பண்ண முடியாது, அதனால் அதுக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். டீ பார் ரோஸ் பண்ணும்போது பண்ணுற காமன் மிஸ்டேக் இது தான். ஷோல்டருக்கு நேராக அப்படி இழுக்க ட்ரை பண்ணுறது, அது தப்பு. அப்படி பண்ணுறதால இன்ஜுரி தான் வரும். இதுதான் ப்ராப்பரான மெத்தட். நல்லா காலில் உட்காந்து ஸ்குவாட் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு ப்ராப்பர் பொசிஷனுக்கு வந்துட்டு வயிற்றுக்கு நேராக இழுக்கணும். பின்னாடி முதுகில் ஆர்ச் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. அதே ஒர்க் அவுட்டோட ஒரு சூப்பர் செட் பண்ணலாம். அந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்து லேட் புல் டவுன் மிஷினில் இந்த மாதிரி grip வச்சு புல் பண்ணுறது. எந்த புல் டவுன் பண்ணாலும் ஆல்வேஸ் லீன் பேக் அண்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் லேட் மசில்ஸ். பென்ட் ஓவர் ரோஸ், ஸ்லைட்லி வைடர் தேன் ஷோல்டர் வித். ப்ராப்பரான பாஸ்டர் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். கையை வெறும் ஒரு ஹூக்காக நினச்சிக்கணும், கையால் இழுக்கக்கூடாது. பேக் மசிலை என்கேஜ் பண்ணி இழுக்கணும். இப்போ அதே பென்டோ ரோஸை அண்டர்ஆர்ம் grip வச்சுக்கிறோம். கரெக்டாக ஷோல்டர் வித்து தான். இது லோவர் லேட்ஸுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ஒரு 2-3 செட்ஸ் பண்ணலாம். இப்போ பேக் ஒர்க் அவுட் முடிஞ்சு போச்சு. நவ் we are concentrating on traps. இதில் ஷோல்டர் வித்து எடுத்தாலும் அதை விட வைடாக எடுத்தாலும் பரவாயில்ல, அதை விட கம்மியாக எடுத்தால் இன்ஜுரி தான் வரும். ஸோ ப்ராப்பராக பண்ணுறது வந்து கரெக்டாக செஸ்ட் லெவல் கொண்டு வந்தால் போதும், அதுக்கு மேலே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தான் என்கேஜ் ஆகும் ப்ராப்பராக ட்ராப்ஸு. அப்ரைட் ரோஸ் பண்ண கையோட
பார்பெல்ல கீழே வைக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரக்ஸ் பண்ணலாம், இன்னும் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அந்த ட்ராப்ஸு. இது ஒரு 2-3 செட் பண்ணலாம். இப்போது அதே அப்ரைட் ரோஸை நம்ம கேபிள் மிஷின் வச்சு பண்ணுறோம். கேபிள் மிஷினில் இருக்கிற அட்வான்டேஜ் த்ரூ அவுட் த ஒர்க் அவுட் டென்ஷன் இருக்கும், அது ரொம்ப நல்லது மசில் க்ரோத்துக்கு. இதுலேயும் நம்ம ஒரு சூப்பர் செட் ட்ரை பண்ணுறோம். அப்ரைட் ரோஸ் பண்ணி முடித்த கையோட ஒரு 10 kg பேரை எடுத்துகிட்டு அப்ரைட் ரோஸையே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறோம். அந்த வெயிட் வந்து நம்ம ஷோல்டர் கிட்ட வரும்போது ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் டம்பிள்ஸை, அப்போ தான் இன்ஜுரி அவாய்ட் ஆகும். ஐ யூஸ்வலி லைக் டு ட்ரெயின் மை ரியர் டெல்ஸ் ஆன் புல் டே. அது என்ன தான் ஷோல்டர் மசிலாக இருந்தாலும் புல் டேயில் தான் நல்லா ஆக்டிவேட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இதுக்கு பேர் ஃபேஸ் புல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓவர் ஆர்ம் கிரிப் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கண்ணுக்கு நேராக இழுக்கிறது. அதை பண்ணி முடித்த கையோட ஒரு சூப்பர் செட் வித் டேக்கிங் a 10 kg pair of dumbbells. இந்த சூப்பர் செட்டில் we are doing bent over rear delt flies. ஸோ இதை நாம் ஒரு 2-3 செட்ஸ் பண்ணலாம். ஃபேஸ் புல்லில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இந்த மிஷினில் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய கேபிள் இழுக்கலனாலும் அந்த ஃபோம் பேடிங்கில் காலை ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு we can do the face pulls. ஆனால் இதில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது கீழே விழுதுடாமல் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கணும். we are moving on to biceps. இந்த ஒர்க் அவுட்டுக்கு பேர் 21 சொல்லுவாங்க. நல்ல ஒர்க் அவுட்டு. கீழேருந்து மிட்லைன் வரைக்கும் ஒரு 7 ரெப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேலேருந்து மிட்லைன் வரைக்கும் ஒரு 7 ரெப். அப்புறம் ஃபெட்டிக் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு 7 ரெப்ஸ் பண்ணுறோம். மொத்தம் 7 7 7 21 ரெப்ஸ் பண்ணுறோம். செம்மையாக ஆக்டிவேட் ஆகும் மசில். அதை முடிச்சுட்டு ஒரு காம்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நார்மல் கேர்ள்ஸ் ஒரு 10 to 12 ரெப்ஸ் பண்ணுறோம். பண்ணி முடித்த கையோட டம்பிள்ஸை கையில் எடுக்கிறோம். ஹேமர் கேர்ள்ஸ் ஒரு 10 to 12 ரெப்ஸ் பண்ணுறோம். இதை முடிச்சுட்டு ஜஸ்ட் ஸ்மால் பிரேக் 2-3 செகண்ட்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பவும் டம்பிள்ஸில் கையில் எடுத்துக்கிட்டு ஆல்டர்னேட்டிங் டம்பிள் கேர்ள்ஸ் பண்ணுறோம். இதில் நல்லா ட்விஸ்ட் பண்ணி நோஸை டச் பண்ணுறோம். we have to feel the pump. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ப்ரீச்சர் கேர்ள்ஸ். ப்ராப்பரான பொசிஷன் எடுத்துக்கிறோம். the tricep has to rest against the foam padding. full range of motion. 2-3 செட்டு நல்லா பம்ப் ஃபீல் ஆகிற வரைக்கும். ஃபைனல் ஒர்க் அவுட் கான்சன்ட்ரேஷன் கேர்ள்ஸ். நம்ம ட்ரைசெப்ஸ் ப்ராப்பராக தைக்கு அகேன்ஸ்டாக ரெஸ்ட் ஆகிருக்கணும். நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி மைண்ட் மசில் கனெக்ஷனோட கேர்ள் பண்ணணும். டம்பில் 2 கையிலையும் ஒரு 2-3 செட்ஸ் ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும். ஃபைனலி இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வில் கெட் அ நைஸ் பம்ப் அண்ட் blood flow in the muscle. I would like to do the cardio at the end of the session. அது எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு over the years. And that's the end of the workout. So that's it guys. That was your pull day. So we trained back, traps and biceps. அப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா you could have seen my physique with no veins and all popping out. 15 years work out பண்ணுறேன். but I'm taking only vegetarian food, no eggs, and I'm not taking any supplements, no steroids. ஸோ எனக்கு அந்த ஸ்டேஜில் ஏறி மசில் பாப் அப் பண்ணி காமிக்கணுங்கிற ஆம்பிஷன்லாம் இல்லை. பர்சனலி ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் தட்ஸ் இட். see you next time. until then, signing off, Jagdish.